ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டான சேவ் முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தீபாவளி சீசன், ஃபெஸ்டிவல் சீசனில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்துச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம அரிசி மாவு மெஷர் பண்ணிக்க போகிறோம். 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப்பு கடலை மாவு, நார்மல் கடலை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுவுமே வறுக்காத ப்ளெயின் மாவு தான். இப்போ நான் 2 கப்பு அரிசி மாவு இதில் சேர்த்துக்க போகிறேன். 2 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு கடலை மாவு, நார்மல் கடையில் கிடைக்கிற கடலை மாவு தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமமும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சில்லி பவுடர் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காஷ்மீரி சில்லிஸ் ஆட் பண்ணால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் நல்ல டார்க் கலர் கிடைக்கும் நமக்கு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரம்பிள் பண்ணி விடணும். கையாலே நல்ல நுனி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு சாஃப்ட் டோ மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையானது அளவுக்கு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மொத்தமாக ஆட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் மாவு திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவு நமக்கு தேவையோ அந்த அளவு நம்ம பார்த்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோ மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரணும். நல்ல ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்டான டோவாக ரெடி பண்ணிடலாம். நம்ம இந்த சேவ் முறுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்களா, நல்ல மாவு இந்த அளவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சால் தான் நம்ம முறுக்கு நல்ல க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஊற வைக்கிற டைம் எதுவுமே கிடையாது. ஸோ எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு நம்ம அச்சில் போட்டு புளியை ரெடி பண்ணிடலாம். நான் இந்த ஷேப் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ உள்ளெல்லாம் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எதில் போட்டு புளிய போகிறோமோ, எந்த இடியாப்ப ப்ரெஸ்ஸில் புளிய போகிறோமோ அதில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பேட்சஸில் அந்த இதுக்குள்ளே லோட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம நம்மளோட ப்ரெஸ் மிஷினை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிஷின் ஈஸியாக இருக்கும் நமக்கு புளியறதுக்கு. இல்லைன்னா நார்மல் இடியாப்பம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அச்சு இருந்தால் அதுலேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டியில் நான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை நான் அதில் புளிஞ்சிக்கிறேன். நம்ம பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு ஆல்ரெடி புளிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க டைரெக்டாக நம்ம எண்ணெயில் கூட புளிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு கரண்டிலையும் ஒரு சின்ன பிளேட்லேயும் நான் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் இதெல்லாம் புளிஞ்சிட்டு நான் இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணி காட்டுறேன். டைரெக்டாக நம்ம இந்த இதை டைரெக்டாக எண்ணெயில் கூட புளிஞ்சிக்கலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ காய வச்ச எண்ணெயில் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் தான் நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கணும். ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா வெளியே ப்ரௌன் ஆகிடும், ஆனால் உள்ளே வேகாது. ஸோ கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கிற ஆயிலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேவ் முறுக்கை போட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா உள்ளே வரைக்கும் வேகணும். இது நல்லா கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிட்டோன்னா வெளியே கரிஞ்சிரும், ஆனால் உள்ளே ரொம்ப வேகாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஒரு 4-5 மினிட்ஸ் நல்லா வெயிட் பண்ணி நல்லா 2 பக்கமுமே திருப்பி போட்டு நம்மளோட கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்மளோட சேவ் முறுக்கை எடுத்துடலாம். இந்த சேவ் முறுக்கு ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக இருந்துச்சு. உள்ளே வரைக்கும் நல்லா அந்த சாஃப்ட்னஸ் நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு சாஃப்டாகவும், வெளியே டெக்ஸ்டர் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 15 to 20 டேஸ்க்கு மேலே நம்ம இதை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட சேவ் முறுக்கு நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக உடையுது, அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இந்த தீபாவளி சீசனுக்கு யூஸ்வலாக பண்ணுற முறுக்கு அதை விட இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு தீபாவளி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேவ் முறுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.